எல்லாருக்கும் குட் ஈவினிங். நாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து மண்டேக்கான நிஃப்டியோட லெவல்ஸும் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸும் பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் வந்து மந்த்லி சார்ட்டில் ஹையர் ஹையில் இருக்குது. ஆக்சுவலாக ஹையர் ஹையில் எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, பை பண்ணக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனால் இது மந்த்லியில் பார்க்குறப்போ ட்ரெண்டு பையில் இருக்குது. ஆக்சுவலாக மார்க்கெட் லோவில் வந்தாலும் மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிடுது. பை ட்ரெண்டு அந்த கரெக்ஷனில் இருக்குது. ட்ரெண்டுன்றது என்ன, ரெண்டு இருக்குது நமக்கு. ஒன்று பை ட்ரெண்டு, ஒன்று செல் ட்ரெண்டு. பைனா மார்க்கெட் என்ன ஆகும், மேலே இன்க்ரீஸ் ஆகும். செல்லுனா டவுன் ஆகும். ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் பையில் இருக்குது, ஹையர் ஹையில் இருக்குது. இப்போது நாம் ஏன் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா, டெய்லி ஒரு ஸ்கிரிப்ட் எடுப்போம். நீங்கள் போய்ட்டு ஏதாவது ஸ்கிரிப்டுன்றது ஸ்டாக்கு, ஓகேங்களா. டெய்லி ஒரு ஸ்டாக் அனாலிஸ் பண்ணி, ஏன்னா சில ஸ்டாக்கில் மூவ்மெண்ட்டே இருக்காது, சில ஸ்டாக்கில் மூவ்மெண்ட் இருக்கும். மற்ற ஸ்டாக்கில் வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ஸ்கிரிப்டு நீங்கள் அந்த நமக்கு தெரியும்ல, நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுவோம்ல, சைடில் நமக்கு ஒரு 10 ஸ்கிரிப்ட் 20 ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஒரு ஆட் பண்ணி வைக்கணும். ஆட் பண்ணிட்டு எந்த ஸ்கிரிப்டில் சான்ஸ் கிடைக்குதோ அந்த ஸ்கிரிப்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்றப்போ ஒரே ஸ்கிரிப்ட் தான் வேணும் ஆனால் ரிஸ்க் அதிகம். ஆப்ஷன் பேங்க் நிஃப்டின்றப்போ ரிஸ்க் உங்களுக்கு அதிகம். அதில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நம்ம என்னென்ன பார்க்கணுன்னா, பேசிக்காக ட்ரெண்டு பார்த்துக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன இருக்குன்னா, மார்க்கெட் வந்து பையில் இருக்குது. ஏன்னா ஸ்கிரிப்டை நீங்கள் டே ட்ரேடு ஸ்கிரிப்டுன்றப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து டேலெலாம் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. அது மேக்ஸிமம் ஹோல்டிங் ஒரு 2 வீக்ஸ் ஆர் 1 வீக்ஸ், ஒரு 2 வாரமாச்சு ஹோல்டு பண்ணால் தான் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கிரிப்டோட மூவ்மெண்ட்டே 3லேருந்து 1% ஒரு 5% இல்லை 12%, மேக்ஸிமம் 12ன்றதை மேக்ஸிமம் சொல்கிறேன். கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 2% 3% தான் மூவ்மெண்ட்டே இருக்கும் ஸ்கிரிப்டில். அதில் நீங்கள் ஸ்கிரிப்டுக்கு நல்லா ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கேபிட்டல் எடுத்து ஸ்கிரிப்ட் அனாலிஸ் பண்ணி பண்ணுறது பண்ணலாம். அட்வைசரோடு நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு பண்ணலாம் மேபி. அதாவது அட்வைசர்கிட்ட போய் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், இன்ஜினியர்னால் என்ன பண்ணுறோம், இன்ஜினியரிங் முடித்தேன், டாக்டர்னா டாக்டர். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே போய் கற்றுட்டு வேலை ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். கரெக்டான நீங்கள் ஒரு இடத்துல போய் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி பண்ணுறோன்னா இதில் வால்டைலும் அதிகம், ரிஸ்க்கும் அதிகம். மூவ்மெண்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராஃபிட்டபிள் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சேம் டைம் லூஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ இது இருக்கிறதுலே ஹை ரிஸ்க் சொல்லிட்டேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஓகேங்களா. இப்போது ட்ரெண்டு வந்து ஹையர் ஹையில் இருக்குது. நம்ம வந்து மந்த் சார்ட்டு பார்த்தோம், வீக்லி சார்ட்டு. நமக்கு வந்து எல்லா ஸ்கிரிப்டை எல்லாத்தையும் பார்க்கணுன்றதை விட நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நமக்கான மூவ்மெண்ட் எங்கே இருக்கும், ஒரு 1000 பாயிண்ட் வச்சுக்கலாமா. ஒரு 25,000லேருந்து 26,000, ஒரு 1500 பாயிண்ட்டு இவ்வளோ தான் இருக்கும் மூவ்மெண்ட்டு ஆக்சுவலாக. ஸோ இதுக்குள்ளே அனலைஸ் பண்ணால் நமக்கு அந்த 2 நாள் 3 நாளுக்குள்ளே மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சு அதுக்குள்ளே என்ட்ரி பார்த்துக்கலாம். நம்ம ரொம்ப எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கணும் இல்லை. அடுத்த 2 நாளைக்கு மார்க்கெட் என்ன மூவ் ஆகும் அவ்வளோதான் நம்ம பார்க்க போகிறது. ஸோ $25,933 மண்டே வந்து இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் தான் பையில் போகணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 25,333. ஸோ இங்கே வந்து மார்க்கெட்டால் மேலே என்ன ஆகும்ல,
சஸ்டெயின் பண்ண முடியல ஆக்சுவலாக. ஸோ இதை மார்க் பண்ணிட்டு டே ஒரு 4 ஹவர்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஜோன் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆக முடியல அப்படின்னா 26,100 26,100. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆக முடியலன்னா இதுதான் வந்து இந்த பிரேக் பண்ணுறப்போ மார்க்கெட் நியூ ஆகி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது $26,000 26,000 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஹையை ஒரு நியூ ஹையை பிரேக் பண்ணதுனால மார்க்கெட் அடுத்த ஹை போகும். ஸோ வால்டைல்ன்றது இதுக்குள்ளே இருக்கலாம் மேக்ஸிமம். இந்த லோவிலேருந்து இந்த ஹை உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட்டு மறுபடியும் கொடுத்துட்டு மறுபடியும் 25,000 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 26,000க்கு மேலே போனால் தான் மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம அடுத்து டார்கெட் என்னன்னு பார்த்துடலாம். இங்கே என்ன பேட்டர்னில் இருக்குதுன்னு பார்ப்போம். டே சார்ட்டு ஓகே, சைட்வேஸ் மார்க்கெட்டு. ஸோ டே சார்ட்டுன்றப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே போய்ட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் இங்கேருந்து இந்த ஹை உங்களுக்கு ஸோ 268 ஸோ 268 இருக்குது மேபி. ஸோ இந்த லோவையும் இந்த ஹையும் மார்க் பண்ணிட்டு இதுக்குள்ளே மார்க்கெட் இருக்க வரைக்கும் சைட்வேஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ மார்க்கெட் அந்த பக்கம் மூவ் ஆகும். அதாவது இங்கே டவுன் சைடு பிரேக் ஆச்சுன்னா செல் ட்ரெண்டு, அப் ட்ரெண்டில் பிரேக் ஆகுதுன்னா பை ட்ரெண்டில் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நமக்கு அடுத்த 2 நாள் இல்லை ஒரு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னா இந்த பொசிஷனில் தான் இருக்கும். இல்லை அப்படின்னா இதுக்குள்ளேயே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நமக்கு வியூ எப்படி இருக்குன்னு சொன்னால் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க பொசிஷன் எடுத்துப்பாங்க மேபி. ஸோ நியூவாக வர்றவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம் கண்டிப்பாக. ஸோ நம்ம பார்க்குறது என்னென்னா ஆல்ரெடி ட்ரேடிங்கில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து லெவல்ஸ் கொடுத்தாலே போதும், அவங்க பார்த்துட்டு என்ட்ரி எடுத்து ட்ரேட் பண்ணிப்பாங்க. நியூவாக நீங்கள் வரீங்க கற்றுக்கணுன்றப்போ நீங்கள் போய் படிச்சுட்டு கற்றுட்டு தான் வரணுமே தவிர இப்போ எடுத்தோடனே ட்ரேட் பண்ணணுன்னான்றது கூட ஒரு ஆள் இல்லாமல் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகே வீக்லி சார்ட்டு போயிட்டு நம்ம இந்த ஹைலேருந்து இதில் தான் இருக்குது, டபுள் டாப் இருக்குது.
ஸோ சின்ன ஒரு கரெக்ஷன் ஏதாவது இருக்கான்னா லோயர் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு பாருங்கள் 4 hours 2 ஹவர்ஸில் போய்ட்டு மார்க்கெட் வந்து இங்கேயே டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இன்னும் நம்ம இதை மார்க் பண்ணோன்னா இந்த லோ 25,200லேருந்து 58,100 25,100 25,100 ஸோ 25,100 ஓகேங்களா. இதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஹை வந்து 25,000 ஸோ இதோட ஹை 25,050 சாரி இதுவே தப்பு ஆக்சுவலாக. நிஃப்டி பார்த்துட்டு இருந்தோம்ல, லோ வந்து ஓகே இதோட லோ பார்த்துங்க 58,100 58,100 ஓகேங்களா. லோ ஹை வந்து 58,500 58,500. ஸோ இதுக்குள்ளே மார்க்கெட் நோட் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒன்றும் இங்கே ஒரு 4 கேண்டில் டவுன் ஆகும். ஒரே கேண்டில் பை பண்ணிட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா, டவுன் ஆகும்னு இங்கே எடுத்துருந்தீங்கன்னா அடுத்த 2 நாள் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் டவுன் ஆகிறப்போ என்ன ஆகும்னா ஒரு 2-3 நாள் ஸ்லோவாக தான் டவுன் ஆகும். ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா பையிங் வந்து குயிக்காக பண்ணிடுறாங்க, செல்லிங் வந்து இது பண்ணுறாங்க. ஹையில் வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது. ஸோ இந்த லெவலை நோட் பண்ணிட்டு மறக்காமல் வந்து லெவல்ஸு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டான என்ட்ரி எடுங்க. இதுவே வந்து நம்ம பார்த்தது 2 hours டைம் ஃப்ரேம் தான், ஹையர் டைம் ஃப்ரேம் இல்லை, ரொம்ப நாள் மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் இப்படி தான் இருக்குது. ஸோ சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.